நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலருக்கு சில நல்ல சிந்தனைகள் இருந்தால் அதற்கு மேல் வேறு யாருடைய சிந்தனைகளையும் விசேஷமாக எண்ண மாட்டார்கள். சிலர் தங்களுக்கு எதுவுமே தெரியாவிட்டாலும் யாரிடத்திலும் கற்றுக்கொண்டதாக அறியப்பட விரும்ப மாட்டார்கள். இது போன்ற தவறான பண்புகள் எதனால் ஏற்படுகின்றன? ஒருபுறம் பொறாமை, பெருமை போன்றவை காரணம். மறுபுறம் இது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையின் விளைவாக உள்ளது. ஆம், ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளும் போது அதனை தாங்கள் ஏற்கனவே அறியாதிருந்ததாக மற்றவர் எண்ணிவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணம் தாழ்வு மனப்பான்மையின் விளைவாகவும் ஏற்படும். உதாரணமாக, வேதாகமத்தில் கல்வி சாஸ்திரங்கள் மற்றும் தேவனுடைய வெளிப்பாடுகள் பெற்றிருந்த மோசேக்கு ஒரு சாதாரண மனிதனாகிய எத்திரோ சொன்ன ஒரு சின்ன ஆலோசனை மிகப்பெரிய நல்ல அறிவுரையாக இருந்தது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் எவ்வளவு அனுபவம் மிக்கவர்களாய் இருந்தாலும் நாம் எல்லாம் அறிந்தவர்கள் ஆகிவிட மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள சாலமோன் சொல்வது போல ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.